Welcome to K-Zone. ஹிமாலய மலைகளின் மடியில் 16,000 அடி உயரத்தில் ஒரு சிறிய ஏரி அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது. வருடத்தின் பெரும்பாலான நாட்களில் அது முழுவதும் பனியால் மூடப்பட்டிருக்கும். ஆனால் கோடை காலத்தில் பனி மெதுவாக உருகும்போது அமைதிக்குள் மறைந்திருந்த ஒரு பயங்கரமான உண்மை வெளிப்படும். ஏரியின் அடியில் நூற்றுக்கணக்கான மனித எலும்புக்கூடுகள். 1942ஆம் ஆண்டு ஒரு வனத்துறை அதிகாரி இந்த ஏரியை பார்த்தார். பனிக்குள் மறைந்திருந்தது ஒரு மனித வரலாற்றின் மிகப்பெரிய புதிர்களில் ஒன்று. முதலில் இவர்கள் 2ஆம் உலகப் போரில் இறந்த ஜப்பான் வீரர்கள் என்று நினைத்தனர். ஆனால் எலும்புகள் சொன்ன கதை அதைக் காட்டிலும் மிகவும் பழமையானது. இவர்கள் எப்படி இறந்தார்கள்? போர், பெரிய நோய் அல்லது தெய்வத்தின் கோபம்? உள்ளூர் மக்கள் ஒரு பழைய கதையைச் சொல்கிறார்கள். புனித நிலத்தில் விதிகளை மீறிய ஒரு மன்னனையும் அவரது கூட்டத்தையும் வானம் தண்டித்ததாக. அறிவியலாளர்கள் எலும்புகளை ஆய்வு செய்தனர். வாழ்காயங்கள் இல்லை, துப்பாக்கி குண்டுகள் இல்லை, மேலிருந்து விழுந்த பெரிய பனிக்கட்டிகள். அதுவே காரணம். ஆனால் மிகப்பெரிய அதிர்ச்சி இன்னும் காத்திருந்தது. அவர்கள் அனைவரும் ஒரே காலத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. சிலர் கிபி 800, சிலர் 1800, சிலர் இந்தியர்கள் இல்லை. அவர்கள் மெடிட்டரேனியன் பகுதியிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் ஏன் இவ்வளவு தூரம் வந்தார்கள்? யாருக்கும் தெரியாது. இன்று வரை ரூப்குண்ட் தனது ரகசியத்தை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை. அமைதியான நீரின் கீழ் வரலாறு இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறது.